அனைவருக்கும் வணக்கம். நான் குமாரபாளையம் தொகுதியிலிருந்து பேசுகிறேன். இப்போ கூட புதிதாக முதலமைச்சர் பதவியேற்று அதை நல்ல முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கும் திரு ஜோசப் விஜய் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் பல நலத்திட்டங்களை வாக்குறுதியாக கொடுத்துருந்தீங்க. அதில் ஒன்று, அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் 2500 60 வயதுக்கு உட்பட்டிருக்கணும். 60 வயதுக்கு மேலே இருந்தால் முதியோர் பணம் அந்த மாதிரி செட்டில் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 60 வயதுக்கு உட்பட்டவங்களுக்குள்ள ஒரு ஐடி ரெக்கார்ட் பண்ணுறவங்களுக்கு ஸ்டாலின் ஐயா முன்னாள் முதலமைச்சர் தரம் பிரித்து தரல. நீங்கள் தருவீங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. ஆனால் சமூக வலைதளங்களில் ஐடி ரெக்கார்ட் பண்ணவங்களுக்கு பணம் வர வாய்ப்பு இல்லைன்னு நான் நேற்றையும் முந்தானத்தும் பார்த்தேன். அதனால் இப்போ இந்த பதிவுறேன். ஐடி ரெக்கார்ட் பண்ணவங்களுக்கு ஏன் பணம் இல்லை, என்ன காரணம்? ஐடி ரெக்கார்ட் பண்ணுறவங்க சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவங்க கூட ஐடி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்னா, அவங்க சம்பளம் அக்கௌண்ட்டில் போடுறதுனால ஐடி ரெக்கார்ட் பண்ணுறாங்க. சம்பளம் அதிகம் 60,000 70,000லாம் கிடையாது. சாதாரண ஒரு 12,000 13,000 சம்பளங்கிறவங்க கூட ஐடி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு டெய்லர் வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட சம்பளம் அக்கௌண்ட்டில் தான் போடுறாங்க. அவங்களுக்கு ஐடி ரெக்கார்ட் பண்ணணும், அப்போ தான் நாங்கள் சம்பளம் போகணும் அப்படின்னு நாங்கள் அக்கௌண்ட்டு காட்டணும், ஆடிட்டர் காட்டணும்னு சொல்லி பண்ணுறாங்க. இட்லி வியாபாரம் பண்ணுறவங்க, விலையில் வியாபாரம் பண்ணுறவங்க, சாதாரண ஒரு சின்ன கடை வச்சு ஒரு சிறு குறு தொழில் பண்ணுறவங்க கூட ஐடி ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அவங்களாம் ஏன் பண்ணுறாங்கன்னா, ஒரு லோன் கிடைக்காத அந்த லோனை வாங்கி நம்ம தொழிலில் பெருக மாட்டோமா அப்படின்னு ஒரு ஆசையில் பண்ணுறாங்க. அப்போ கூட அந்த தொழில் நல்லபடியாக இல்லை. கடன் வாங்கி தான் அந்த லோனையும் கட்ட வேண்டியதாக இருக்குது, கடன் வாங்கி தான் அந்த வாடகையும் கட்ட வேண்டியதாக இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாங்களாம் இருக்கோம். ஆனால் இந்த ஐடி ரெக்கார்ட் பண்ணுறவங்க தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது எங்களால் ஏற்றுக்க முடியல. தயவு செஞ்சு அந்த ஒரு ஐடி ரெக்கார்டுக்கு உண்டான அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் வாபஸ் வாங்கிட்டு அனைவருக்கும் பணம் வர மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கள். கொடுத்தால் எல்லாருக்கும் கொடுங்க, கொடுக்கலைன்னா விட்டுருங்க. அவங்களுக்கு கொடுத்து இவங்களுக்கு கொடுக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டப்படுத்த வேண்டாம். முன்னாள் முதலமைச்சர் ஐயாவும் இதே தான் பண்ணார். தயவு செஞ்சு நீங்களும் அதை பண்ண வேணாம். உங்களால் எப்போ முடியுமோ அப்போ கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க. நன்றி.